ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எறா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எறாவுடைய தலையை கிள்ளனதுக்கப்புறமா அது மேலே ஒரு தோல் இருக்கும், அதை நம்ம பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு கீழே அதோடைய கால்கள் நூல் நூலாக இருக்கும், அதையும் நம்ம எடுத்ததுக்கப்புறமா அது மேல் பாகத்தில் கீறினோம்னா கருப்பு கலரில் ஒரு குடல் மாதிரி இருக்கும். அந்த குடலை நம்ம எடுத்ததுக்கப்புறம் எறாவை நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரியே நம்ம ஒரு எறாவை எடுத்து க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரியே நம்ம ஒரு எறாவையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ எல்லா எறாவையும் க்ளீன் பண்ணியாச்சு. எறா ரொம்ப மண் இருக்கும், அதனால் நம்ம என்ன செய்யணும், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா எடுத்து அதை நல்லா நம்ம அலசணும். அலசினா அதில் நிறைய மண் இருக்கும், அதில் அடியில் நின்றோம். நம்ம மேலே இருக்கிற எறாவை மட்டும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடணும். எறாவை நம்ம 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும், அதனால் நம்ம நல்லா சுத்தமாக அதை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, எறாவும் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ மஞ்சத்தூள் தேவையோ அவ்வளோ மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுறதுனால எறா நல்லா சுத்தமாகும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா எறா முங்குற அளவு தண்ணி ஊற்றி எறாவை நல்லா, இதை லாஸ்ட் டைம் அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம எறாவை க்ளீன் பண்ணுற மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.